ஆந்திராவின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் நடித்து இன்று வெளிவந்திருக்கும் ஓஜி அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ஓஜி அப்படின்ற பேருக்கு தலைப்பு ஏகப்பட்ட தலைப்பு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு அந்த படத்தை எப்படி சொல்றாங்கன்னா, தே காலிங் ஓஜி அப்படின்னு ஒரு செட் ஒன்று கொடுக்குறாங்க. அதே படத்துக்கு எத்தனை பேர் பாருங்க. அதுல ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னா ஓஜின்றதா ஒரிஜினல் பேரு. அதுக்கு இன்னொரு பேர் ஒரிஜினல் கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஓஜி, அதுல ஒரு ஓஜி கொடுக்குறாங்க. ஆனா அந்த படத்தினுடைய ஹீரோ நம்ம பவன் கல்யாண் இருக்காரு இல்லையா, அவரோட பேர் ஒஜாஸ் கம்பீரா அப்படின்ற ஒரு பேர், அதுல ஒரு ஓஜி. இந்த மாதிரி ஒரு 3-4 ஓஜியை மென்ஷன் பண்ற ஒரு படம் தான் இந்த பவன் கல்யாண் எடுத்து வெளியிருந்திருக்கும் ஓஜி. சரி, படத்துல இந்த பேருக்கு வித்தியாசமா யோசிச்சிருக்காங்களே, அதே அளவுக்கு அந்த கதை மற்றும் அந்த படம் வித்தியாசமா யோசிச்சிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட இயக்குனர் சுஜித். அவர் ஏற்கனவே பல தெலுங்கு வெற்றி படங்களை கொடுத்தவர், ரொம்ப பிரபல்யமான ஒரு இயக்குனர். இசையமைப்பாளர் தமன். மேலும் ரவி கே சந்திரனுடைய சினிமாட்டோகிராஃபிலையும் நவீன் நூலி அவர்களுடைய எடிட்டிங் இந்த படம் வெளிவந்திருக்கு. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க, ஒரு ஜப்பான்ல காட்டுறாங்க. அங்க குங்ஃபு செய்யக்கூடிய 2 செட்டுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய போட்டி. அதுல ஒரு செட்டு கெட்ட செட்டு, ஒரு செட்டு நல்ல செட்டு. இந்த கெட்ட செட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நல்ல செட்ல இருக்கிற எல்லாரையும் காலி பண்றாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சுறாரு. அவர் தான் நம்ம ஹீரோ. அவர் நேரம் என்ன பண்றாரு, அப்போ சின்ன வயசா இருக்காரு. அப்ப அவங்கள அந்த கெட்ட செட் அவரால் அப்ப பழி வாங்க முடியல. ஆனா அவருக்கு எல்லா கலையிலையும் கற்ற ஒரு புத்தகர் அவரு. அவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து இந்தியாவுக்கு தப்பிச்சு வர்றாரு. இந்தியாவுக்கு தப்பிச்சுன்னா இந்தியாவில பல அந்த நாட்டுல இருக்கிற பல பேர் அப்போ அந்த கெட்டவங்களுடைய அந்த அட்டுழியத்தை தாங்க முடியாம இந்தியாவுக்கு தப்பிச்சு வராங்க. அந்த மாதிரி தப்பிச்சு வரக்கூடியவர் தான் பிரகாஷ் ராஜ். அவர்கிட்ட ஏகப்பட்ட தங்கங்கள் இருக்கும். அந்த தங்கங்களை கொள்ளடிக்கிறதுக்கு அவர் எடுத்து வர கப்பல்ல சில பேர் வருவாங்க. அப்ப நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. சின்ன வயசுல இன்ட்ரோடியூஸ் ஆகி அவர் என்ன பண்றாரு, எல்லாரையும் கொண்டு பிரகாஷ் ராஜ் ஹெல்ப்பா இருக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம பிரகாஷ் ராஜ் என்ன பண்றாருன்னா, அங்கிருந்து இந்தியாவுக்கு ஒரு போர்ட், ஒரு துறைமுகத்தை, தனியா ஒரு துறைமுகத்தை ஆரம்பிச்சு அங்க பல நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ரொம்ப பெரிய டான் ஆயிடுறாரு. காரணம் கூட இருக்கிற நம்ம பவன் கல்யாண் அவர் தான் ஓஜி. அவருடைய கேரக்டர் நேம் உஜாஸ் கம்பீரா அப்படின்ற அந்த கேரக்டரோட அவர் என்ன பண்றாரு, பல ஹெல்ப் பண்ணி இவர் பெரிய டான் மாதிரி மாத்திடுறாரு. தேவைப்படும் போதெல்லாம் இவருக்கு பக்கபலமா இருக்கிறதால இவர்கிட்ட யாருமே நெருங்காம இருக்கிறாங்க. இதுதான் படத்தினுடைய ஆரம்பம். ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ். இது முழுக்க ஹீரோட பில்டப், ஹீரோ இன்ட்ரோஸ்லயே கிட்டத்தட்ட படம் பார்க்கும்போது ஒரு மாஸ் படம் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி, ஒரு மாசா இருக்கிற மாதிரி அந்த ஒரு 30 நிமிஷம் கிட்டத்தட்ட எடுத்துட்டு போயிடுறாங்க இதே கதையில. படத்தினுடைய ஆரம்பம் 30 நிமிஷம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு என்ன சொன்னாங்க, ஒரு பெரிய மாஸ் படமா இருக்கிறதால நமக்கு பார்க்கும்போது இந்த மாஸ் படம் தான் பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் உட்காந்து இருக்கும்போது, எப்பயும் போல ஒரு ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. படத்தோட வேகம் டல் ஆகுது. படத்தோட வேகம் டல் ஆயிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, அந்த ஹீரோயினுக்காக அவர் ஒரு பாட்டு, அப்புறம் அவங்க ஒரு குழந்தை, அவங்க குடும்ப வாழ்க்கை, அப்படி கொஞ்சம் லைட்டா ஒரு அரை மணி நேரம் அந்த ஆக்ஷன்ல இருந்து லைட்டா திரும்புது. ஆனா அதே வேற ஒரு திசையில பாத்தீங்கன்னா, இந்த பெரியார் ஆயிருக்கும் நம்முடைய பிரகாஷ் ராஜ் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட இந்த நம்முடைய பவன் கல்யாண் கொஞ்சம் விலகி போயிருப்பாரு. அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கும் படத்துல. சோ விலகி போயிருப்பாரு. அந்த காலகட்டத்துல பிரகாஷ் ராஜுக்கு மிகப்பெரிய பிரச்சனையான என்னன்னா, அவரோட போர்ட்ல ஒரு பெரிய ஆர்டிஎக்ஸ் அந்த பாம்பு சம்பந்தப்பட்ட ஒரு கண்டெய்னர் இறங்கிடும். அதை அவங்க வெளியில விட மாட்டாங்க. அதனால பெரிய பெரிய ஆளோட பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப வேற வழி இல்லாம அவங்க பிரகாஷ் ராஜ் நம்மளுடைய பவன் கல்யாணம் அவங்க கண்டிப்பா கூப்பிட்டு ஆகணும்னு ஒரு கட்டாயம் கிட்டத்தட்ட இது இன்டர்வல் வரைக்கும் இந்த மாதிரி சீன் போய் அங்கங்க ஒரு ஆக்ஷன் அது மாதிரி அவரோட பில்டப்பை காமிச்சு இன்டர்வலுக்கு கூட ஓரளவுக்கு இந்த படத்தை நம்மள உள்ள உட்காந்து பார்க்க அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. இன்டர்வலுக்கு அப்புறமா இதே நம்ம பவன் கல்யாண் என்ன பண்றாரு, எப்படி உங்களை காப்பாத்துறாரா, யார் இருக்கிறாரு, அதுல யார் அடிபடுறாங்க, யாரை காப்பாற்ற முடியுது அப்படின்றதான் படத்தினுடைய நீதி கதை. அந்த படத்தோட மனைவி என்ன ஆனாங்க, குழந்தை என்ன ஆனாங்க, அது காப்பாத்தினாரா, இந்த ஜப்பான்ல இருந்த இன்னொரு போட்டியாளர் என்ன ஆனாங்க, பிரகாஷ் ராஜ் கூட யார் கூட துரோகம் பண்ணாங்க, இதெல்லாம் படத்தினுடைய செகண்ட் ஹாஃப்ல எடுத்துட்டு போய் காட்டுறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த படம் முழுக்க ஒரு ஆக்ஷன் படம். கிட்டத்தட்ட ரத்தம் தெரிச்சிருக்கு. படத்தோட ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் ரத்தம் தெரிக்காத இடமே இல்லை. எப்பெல்லாம் பவன் கல்யாணம் உள்ள வராரோ அப்ப எல்லாமே வெறும் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் தான். இதுல ஹீரோவா நம்ம பவன் கல்யாணம் இந்த மாஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. இது அவங்க ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு பவன் கல்யாணுடைய ஒரு ரசிகரா இந்த படத்தை அவங்க பார்க்க போனாங்கன்னா ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டா மாதிரி அவருடைய ஆக்ஷன், அவருடைய நடை, அவருடைய ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா இதே மாதிரி அது மற்ற ரசிகர்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுமோ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி.
ஏன்னா படத்துல வந்து கதை அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க சண்டை நினைச்சா அது அவங்க நினைச்சா அவளை சாவடிப்பாங்க, நினைச்சா சாவடிக்க மாட்டாங்க, கழுத்து வெட்டி பறக்கும் அந்த மாதிரி. அதெல்லாம் மைண்ட தான் காமிச்சிருக்காங்க. இப்ப பல படங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்த பல படங்கள் வந்து ரொம்ப மோசமா காமிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு காட்டலாம் கூட இதுல ஆக்ஷன் இருக்கு, ரத்தம் தெரிக்குது, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க படத்துக்கு. அது வந்து கரெக்டான ஒரு பொசிஷன் தான், கரெக்டா ஏ சர்டிஃபிகேட் தான் சுத்தி வந்த படத்துக்கு. கிட்டத்தட்ட வந்து ஆக்ஷனுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி அதுல வேற தப்பான காட்சிகள் வேற எதுவும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு படத்துல வந்து பவன் கல்யாண் வந்து இந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ வந்து இவ்வளவு ஒரு ரத்தம் தெரியக்கூடிய படத்தை இது வரைக்கும் அவர் நடிச்சது கிடையாது. இதான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அவர் வந்து ஆக்ட் பண்றது. மற்ற படத்துல அவரோட படங்கள் வந்து காமெடி கிமெடி எல்லாமே இருக்கும். இதுல வந்து அந்த படங்கள்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி காமெடி தான் கம்மி. இந்த படத்துல ஹீரோயினா வந்து பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. அவங்க கொடுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அங்க வந்துட்டு போவாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய வேலை, அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுல ஹிந்தி நடிகர் இம்ரான் ஹஷ்மி வந்து வில்லனான பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்க்க வந்து ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி இருக்காரு. நம்ம அடவை சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அவர் வந்து என்ன மாதிரி ஒரு படங்கள்லாம் நடிச்சிருந்தாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அங்கிருந்து டோட்டலா வந்து அவர் வந்து ஒரு வில்லன் வேஷம் நடிச்சிருக்கும் போது அவர் கொடுத்த பாட் பண்ணாரு. ஆனா அந்த அளவுக்கு வந்து மனசுல வந்தது நிக்கல. ஒரு சாதாரண ஒரு வில்லன் மாதிரியே வந்து பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்து கடைசியில ஹீரோ கையில சாகக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அவரை பண்ணிட்டாரு. இந்த படத்துல வந்து நம்ம ரொம்ப ரசிச்சு நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியமான காரணம் வந்து 2-3 தமிழ் ஆக்டர். அது மெயின் வந்து அர்ஜுன் தாஸனுடைய அந்த 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 அமைதியான அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்துல இருந்தது. இது வந்து தெலுங்கு ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு இதுவா இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமா இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம தமிழ் ரொம்ப அர்ஜுன் தாஸை பார்த்ததில்ல. அதே மாதிரி கேரக்டர் தான் இதுலயே அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸ்ரேயா ரெட்டி நம்ம திமிரு படத்துல நடிச்ச அந்த ஹீரோயின் வந்து இதுல வந்து வில்லியா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவல் பிரகாஷ் ராய் நடிச்சிருக்காரு. இதுல குறிப்பிடத்தக்க ஒரு நடிகர் வந்து நான் வந்து அந்த சுதீப் நாயர் அப்படின்ற ஒரு வில்லனுக்கு மகனா நடிச்சிருப்பாரு. அவர் வந்து சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அவ்வளவு அழகா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சண்டை எல்லாமே வந்து சண்டை, அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய ஆக்டிங், அவருடைய வில்லத்தனை எல்லாமே எனக்கு பர்சனலா வந்து இந்த படத்துல பவன் கல்யாணுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து அந்த ஜிம்மிங் பண்ண அந்த ஒரு கேரக்டர் வந்து சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து நான் ரொம்ப ரொம்ப நோட் பண்ணேன். நல்லா சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அவர் நல்ல ஃபியூச்சர் நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. இந்த படத்துல வந்து மொட்டை ராஜன் ஒரே ஒரு காட்சி வருவாரு. அந்த ஒரு காட்சி தெலுங்கு படத்துல நம்ம தமிழ்நாடு மொட்டை ராஜன் ஒரு காட்சி வருவாரு. அந்த காட்சி மட்டும்தான், அந்த ஒரே ஒரு 10 செகண்ட் தான் இந்த படத்துல வந்து சிரிப்புன்னு சொல்றதுக்கு ஒரு 10 செகண்ட் காட்சி மட்டும்தான் அந்த படத்துல இருந்தது. மற்றபடி இந்த படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு சண்டை காட்சிக்கான படம். நடுநிலை அங்கங்க சென்டிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில சென்டிமெண்ட் எடுத்திருக்கு, ஒரு சில சென்டிமெண்ட் எடுக்கல. இது முழுக்க முழுக்க ஒரு பவன் கல்யாணுக்கான ஒரு பவன் கல்யாண் நடிகர் ஆந்திரா முதலமைச்சர் பவன் கல்யாணுடைய ஒரு படம். அவரோட ரசிகர் இந்த படத்தை போய் கண்டிப்பா நீங்க தாராளமா போய் பார்க்கலாம். ஆனா மற்ற ரசிகர்கள் வந்து பெரும்பாலும் வந்து இது பிடிக்கிறது வந்து வாய்ப்பு கிடையாது. அது தமிழ் ரசிகர்கள் வந்து இது பெரும்பாலும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இந்த மாதிரி ஆக்ஷன் படங்களை வந்து பெரும்பாலும் தமிழே அவங்க வந்து விட்டுருவாங்க. தெலுங்குல எந்த அளவுக்கு ஓட வைப்பாங்கன்னு தெரியல. தெலுங்கில் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய இந்த ஓஜி தமிழில் வெற்றி பெறுவது கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனா இதை பார்க்க விரும்புற இளைஞர்கள் மற்றும் சாதாரண இந்த மாஸ் பட விரும்புற எல்லாருமே இந்த படத்தை போய் தாராளமா ஒரு பார்க்கலாம்.